ஆடா உன்னை 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 ஐஸ் வைக்கிறேன் அப்படின்ட்டான். பையில உட்கார விட மாட்டேன்ட்டா பக்கத்தில். அவனே எனக்கு அடிச்சு கூட்டு போனேன். என்னை எதுக்குத்தையும் கூட்டு வந்தேன், சண்டை கூட தான் கூட்டு வந்தேன். சரி. ஆட்டோக்காரர் கடையில் வந்து கேட்குறாரு, என்ன பைய 5 6 7 மாதம் ஆச்சு ஒரு சத்தம் இருக்காது, நீங்கள் வேலை பார்த்துக்கிறீங்க இல்லை, இந்த பொம்பளை யாரு பையனு கேட்கும், இந்த மாதிரி வேலை சொல்லுவாங்க. உங்களை மஞ்சிக்கிட்டே போதுங்க, பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் மஞ்சிக்கிட்டே போகுது. ரொம்ப தப்பு. பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் பச்சை பச்சையா பேசிட்டு பாருங்க மேம், இது ரொம்ப தப்பு. இல்லைங்க, அப்படி உங்களுக்கு அவங்கள நீங்க புரிஞ்சுக்கவே இல்லைங்க. புரிஞ்சுக்கடா, உனக்காக நான் வாழ்ந்திருக்கேன்டா, உன் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்திருக்கேன்டா. எனக்கு நான் ஒரு புருஷன் தேடி போயிருந்தேன்னா என் பிள்ளை என்னடா இருக்கும் சொல்றா. இத ஒழுக்கமா போடவான்னு பேசாத. நான் பேசதே செய்வேன். ஒழுக்கமா பேச. அப்ப 23 வயசுல இருந்து மரியாதை கொடுத்து நான் உட்கார்ந்திருக்கேன். அவங்க சொல்றதுக்கு மரியாதை கொடுத்து பேசல. நான் ஆம்பளை. ஆமா. நீ இந்த துடி குத்தி அடி வாங்குற. அப்ப வந்து எப்படி அடி வாங்குற? அடி வாங்குற உன் பெத்த புள்ளையிட்டே. சரி, அது கௌரவமா இருக்கா? ஆம்பளைக்கு ஈனத்தனமா பெண்கள் அடிக்கிறதுக்கு கௌரவம் கிடையாது, கையாளாதனம். பெண்கள் அடிக்கிறவங்க ஆண்கள் கிடையாது. அவன் வந்து பொம்பளை. அதுதான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். பெண்களை அடிச்சிட்டாப்புல அது வீரம் கிடையாது. எந்த புருஷன் கட்டின பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையும் கண்கலங்காம காப்பாத்துறானோ அவனுக்கு நான் சல்யூட் பண்ணுவேன். எந்திரிச்சு